சரி, ஓகே. ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஐஎன்எம்ல இருந்து, ஹிஸ்ட்ரி கிடையாது, ஐஎன்எம்ல இருந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் பார்க்க போகிறோம். இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் எப்போ ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா 1885. சரியா? இந்திய காங்கிரஸ். சரியா? எந்த வருஷம் அப்படின்னா 1885. 1885ன்றது எந்த செஞ்சுரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20th செஞ்சுரி, 20ஆம் நூற்றாண்டு. சரியா? சில விஷயங்களை இவங்க டிமாண்ட் பண்றாங்க. என்ன டிமாண்ட் பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து லோ டாக்ஸ், டாக்ஸை வந்து குறைக்கணும். சரியா? டாக்ஸை வந்து குறைக்கணும் 50%. ரெண்டாவது விஷயம் வந்து சால்ட் டாக்ஸை எடுத்துடணும், உப்பு வரியை எடுக்கணும் அப்படின்றது. சரியா? சால்ட் டாக்ஸை எடுக்கணும். மூணாவது விஷயம் வந்து என்ன அப்படின்னா வந்து மிலிட்ரி சர்வன்ட்ஸ்க்கு அதிக சேலரி கொடுக்கணும். மிலிட்ரி சர்வன்ட்ஸ் சேலரி என்ன பண்ணணும்? இன்க்ரீஸ் பண்ணணும். சரியா? நாலாவது விஷயம் பாருங்க, ஐசிஎஸ் எக்ஸாம். ஐசிஎஸ் எக்ஸாம் அப்படின்னா இந்தியன் சிவில் சர்வீஸ். சரியா? குடிமை பணி தேர்வு எங்க நடந்துச்சு அப்படின்னா லண்டன்ல மட்டும்தான் நடந்துட்டு இருந்துச்சு. அதை எங்கேயும் நடத்தணும் அப்படின்னா இந்தியாலையும் நடத்தணும் அப்படின்றது. ஓகேவா? அடுத்து பாருங்களேன், ஸ்வராஜ், டிமாண்ட் ஃபார் ஸ்வராஜ். சரியா? ஸ்வராஜுக்கான டிமாண்ட், இது எல்லாமே தான் வந்து இருந்தது இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட டிமாண்ட். இப்போ ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா 72 மெம்பர்ஸ். ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல எத்தனை பேர் கலந்துட்டாங்க அப்படின்னா 72 மெம்பர்ஸ். ஓகே, பார்த்துக்கோங்க. 1885 20th செஞ்சுரி. ஓகேவா? புரிஞ்சுதா? என்னென்ன டிமாண்ட் பண்ணியிருக்காங்க? டாக்ஸை வந்து கம்மி பண்ணணும், சால்ட் டாக்ஸை வந்து நீக்கணும், மிலிட்ரி சர்வன்ஸ்க்குரிய சேலரியை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் குடிமை பணி தேர்வு வந்து எங்கே வந்து நடந்துட்டு இருந்துச்சு? லண்டனில் மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ வந்து எங்கே கொண்டு வந்துடணும் அப்படின்னா இந்தியாவுக்கும் கொண்டு வரணும் அப்படின்றது ஸ்வராஜுக்கான டிமாண்டு. அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னா 72 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க? 72 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ காங்கிரஸ் எடுத்த உடனே வந்துருச்சா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அப்போ காங்கிரஸ்க்கு முன்னாடி சில பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் வந்து இருந்திருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா 1836ல் வந்து என்ன அப்படின்னா பங்க பாஷா பிரகாஷிக் சபா. என்ன அப்படின்னா பங்க பாஷா பிரகாஷிக் சபா. இது எங்க? இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் ஆஃப் இந்தியா. ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் ஆஃப் இந்தியா. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் எது அப்படின்னா பங்க பாஷா பிரகாஷிக் சபா. இந்த பங்க பாஷா பிரகாஷிக் சபா எங்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா பங்க பாஷானாலே பெங்கால்ல ஆரம்பிச்சாங்க. ஆக்சுவலா பிரிட்டிஷோட ஹெட் குவார்டர்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எங்க இருந்தது அப்படின்னா பிரிட்டிஷோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து பெங்கால், வில்லியம் ஃபோர்ட். சரியா? எங்க இருந்தது அப்படின்னா வில்லியம் ஃபோர்ட், பெங்கால். அப்ப பங்க பாஷா பிரகாஷிக் சபா எங்க இருந்தது அப்படின்னா வந்து பெங்கால். சரியா? இதை யார் ஆரம்பிச்சது அப்படின்னா ஃபாலோவர்ஸ் ஆஃப் ராஜாராம் மோகன் ராய். ஃபாலோவர்ஸ் ஆஃப் ராஜாராம் மோகன் ராயோட ஃபாலோவர்ஸால ஆரம்பிச்சது வந்து இது. எதுக்காக ராஜாராம் மோகன் ராயோட ஃபாலோவர்ஸ் வந்து ஆரம்பிச்சாங்க அப்படின்னா பிரிட்டிஷோட ப்ராப்ளமை வந்து ஆக்சுவலா பீப்புளோட ப்ராப்ளமை வந்து பிரிட்டிஷ்க்கு கொண்டு போறதுக்காக. சரியா? பிரிட்டிஷ்க்கு கொண்டு போறதுக்காக ராஜாராம் மோகன் ராயோட ஃபாலோவர்ஸ் வந்து ஆரம்பிச்சது தான் எது அப்படின்னா பங்க பாஷா பிரகாஷிக் சபா. இதுதான் ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன். சரியா? எங்க நடந்துச்சுன்னா பெங்கால்ல வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. யார் ஆரம்பிச்சதுன்னா ராஜாராம் மோகன் ராயோட ஃபாலோவர்ஸ். பிரிட்டிஷர்ஸோட ஃபர்ஸ்ட் ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா பெங்கால், வில்லியம் ஃபோர்ட். ஓகேவா?
சரி இப்போ பாருங்களேன், 1837-38 வந்து என்ன வந்தது அப்படின்னா பெங்கால் லேண்ட் ஹோல்டர் சொசைட்டி. லேண்ட் ஹோல்டர் சொசைட்டினா என்ன? பெங்கால் லேண்ட் ஹோல்டர் சொசைட்டி, வங்காள நில உடைமையாளர் சங்கம். என்னது? வங்காள நில உடைமையாளர் சங்கம். இது யார் ஃபவுண்ட் பண்ணா அப்படின்னா துவாகர்நாத் தாகூர். ஃபவுண்டர் யாரு அப்படின்னா துவாகர்நாத் தாகூர். கண்டுபிடிச்சவர் யாரு அப்படின்னா வந்து யாரு? துவாகர்நாத் தாகூர். இவர் துவாகர்நாத் தாகூர் யாரு அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூரோட கிராண்ட் ஃபாதர், தாத்தா, கிராண்ட் ஃபாதர் ஆஃப் ரவீந்திரநாத் தாகூர். ரவீந்திரநாத் தாகூரோட அப்பா பேர் என்னன்னா தேவேந்திரநாத் தாகூர். அப்ப ஃபாதர் ஆஃப் தேவேந்திரநாத் தாகூர். சரியா? துவாகர்நாத் தாகூர். சரியா? ஃபவுண்ட் பண்ணவர் இது. இது எதுக்காக அப்படின்னா ஜமீன்தாரி சிஸ்டமை பூஸ்ட் பண்றதுக்காக. ஜமீன்தாரி சிஸ்டம் என்ன பண்றதுக்காக? பூஸ்ட் பண்றதுக்காக என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னா வந்து பெங்கால் லேண்ட் ஹோல்டர் சொசைட்டி. பெங்கால் லேண்ட் ஹோல்டர் சொசைட்டின்றது என்னது? வங்காள நில உடைமையாளர் சங்கம். எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஜமீன்தாரி சிஸ்டம் பூஸ்ட் பண்றதுக்காக. எந்த வருஷம் அப்படின்னா 37-38. ஃபவுண்டர் யாரு? துவாகர்நாத் தாகூர். துவாகர்நாத் தாகூர் யாருப்பா அப்படின்னா வந்து ரவீந்திரநாத் தாகூரோட தாத்தா. சரியா? தேவேந்திரநாத் தாகூரோட அப்பா. ரவீந்திரநாத் தாகூரோட அப்பா பேரு தேவேந்திரநாத் தாகூர். அப்போ தேவேந்திரநாத் தாகூரோட அப்பா வந்து யாரு அப்படின்னா வந்து துவாகர்நாத் தாகூர். ஓகேவா? அடுத்து பாருங்க, 1839 பொறுத்தவரையும் வந்து பிரிட்டிஷ் இந்தியா சொசைட்டி. பிரிட்டிஷ் இந்தியா சொசைட்டி. சரியா? பிரிட்டிஷ் இந்தியா சொசைட்டி. பிரிட்டிஷ் இந்தியா சொசைட்டியை பொறுத்தவரை ஃபவுண்டர் யாரு அப்படின்னா வில்லியம் ஆடம். வில்லியம் ஆடம். அதே மாதிரி 1843 பொறுத்தவரையும் வந்து பெங்கால் பிரிட்டிஷ் இந்தியா சொசைட்டி. பெங்கால் பிரிட்டிஷ் இந்தியா சொசைட்டி. இதோட ஃபவுண்டர் யாரு அப்படின்னா ஜார்ஜ் தாம்சன். இதோட ஃபவுண்டர் யார் அப்படின்னா ஜார்ஜ் தாம்சன். பிரிட்டிஷ் இந்தியா சொசைட்டி பொறுத்த 1939 யாருன்னா வில்லியம் ஆடம். 1943 பெங்கால் பிரிட்டிஷ் இந்தியா சொசைட்டி. இந்த பெங்கால் பிரிட்டிஷ் இந்தியா சொசைட்டில யார் யார் இருந்தாங்கன்னா பிரிட்டிஷர்ஸ், இந்தியன்ஸ் 2 பேர் இருந்தாங்க. ஓகே, பிரிட்டிஷர்ஸும் இருந்தாங்க, இந்தியர்களும் இருந்தாங்க. சரியா? பிரிட்டிஷ் இந்தியா சொசைட்டி. ஓகே, இந்த பிரிட்டிஷ் இந்தியா சொசைட்டியோட ஃபவுண்டர் யார் பார்த்தோம் அப்படின்னா வில்லியம் ஆடம் பார்த்தோம். அடுத்து பெங்கால் பிரிட்டிஷ் இந்தியா சொசைட்டியோட ஃபவுண்டர் யார் அப்படின்னா ஜார்ஜ் தாம்சன். அப்போ இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வர்றதுக்கு முன்னாடி இவ்வளோ கழகங்கள் வந்து இவ்வளோ ஆர்கனைசேஷன்ஸ் வந்து இருந்திருக்குது, பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து இருந்திருக்குது. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ 1851 பொறுத்தவரை எது அப்படின்னா பிரிட்டிஷ் இந்தியா அசோசியேஷன். பிரிட்டிஷ் இந்தியா அசோசியேஷன். இதோட ஃபவுண்டர் யாரு அப்படின்னா தேவேந்திரநாத் தாகூர். தேவேந்திரநாத் தாகூர் யாருப்பா அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூரோட அப்பா. ஆதி பிரம்ம சமாஜோட ஃபவுண்டர். சரியா? 51 பொறுத்தவரை பிரிட்டிஷ் இந்தியா அசோசியேஷன். யார் ஃபவுண்டர் அப்படின்னா தேவேந்திரநாத் தாகூர். தேவேந்திரநாத் தாகூர் யார் அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூரோட அப்பா. சரியா? என்ன ஃபவுண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா ஆதி பிரம்ம சமாஜ் அப்படின்னு ஒன்று ஃபவுண்ட் பண்ணியிருக்காரு. என்ன ஃபவுண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா ஆதி பிரம்ம சமாஜ் அப்படின்னு ஒன்று ஃபவுண்ட் பண்ணியிருக்காரு. ஓகேவா? இப்போ வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அசோசியேஷன் என்னன்னா 1852 வந்து மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன்.
மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். இந்த மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷனை பொறுத்தவரை இதுதான் ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் இன் சவுத் இந்தியா. சரியா, மெட்ராஸை பொறுத்தவரையுமே ஃபர்ஸ்ட் இன் சவுத் இந்தியா. சவுத் இந்தியாவை பொறுத்தவரை, தென்னிந்தியாவை பொறுத்தவரை முதல் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் எது அப்படின்னா மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். இந்த மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷனோட ஃபவுண்டர் யாரு அப்படின்னா கஜலு லக்ஷ்மி நரசு. கஜலு லக்ஷ்மி நரசு. சரியா, அடுத்து ஸ்ரீனிவாசனார். அப்புறம் ஹார்லி. மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் ஃபவுண்டர் யார் பார்த்தீங்கன்னா கஜலு லக்ஷ்மி நரசு, ஸ்ரீனிவாசனார், ஹார்லி. இது எதுக்காக வந்து இந்த ஃபவுண்டேஷன் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா, எதுக்காக வந்து மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா டார்ச்சர் ஆக்ட் அபாலிஷ் பண்ணணும். என்னது அப்படின்னா டார்ச்சர் ஆக்டை தடுக்கணும், டார்ச்சர் ஆக்டை அபாலிஷ் பண்ணணும். அபாலிஷ் பண்ணணும்னா அதுக்கு ஒரு கமிஷன் ஒன்று போடுறாங்க, என்னன்னா டார்ச்சர் கமிஷன். அப்போ டார்ச்சர் கமிஷன் போட்ட அசோசியேஷன் எது அப்படின்னு கேட்டால், பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் எது அப்படின்னு கேட்டால் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். இந்த மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷனுக்கு உரிய மேகசின் வந்து கிரசன்ட். இந்த மேகசின் பேர் என்ன? கிரசன்ட். கிரசன்டோட ஃபவுண்டர் யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கஜலு லக்ஷ்மி நரசு. சரியா, கிரசன்டோட ஃபவுண்டர் யார் அப்படின்னா கஜலு லக்ஷ்மி நரசு. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இப்போ வந்து என்னன்னா வந்து சில வார்த்தைகள் நீங்கள் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி படிக்க முடியாது. இப்போ இது வந்து ஒரு பத்திரிகையோட பேர், அந்த பத்திரிகையோட பேரை வந்து நீங்கள் தமிழில் படிக்க முடியாது, ஏன்னா அதோட பேரே கிரசன்ட் தான். சரியா, அந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து தமிழில் படிக்க முடியாது. இப்போ நான் இங்கிலீஷ் மீடியம் இருக்கேன் மேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கிலீஷ் மீடியம் எல்லாத்தையுமே இங்கிலீஷ் மீடியத்தில் இங்கிலீஷ்லேயே வந்து படிக்க முடியாது, ஏன்னா சில விஷயங்கள் புரியாமல் இருக்கலாம், அதை நாங்கள் தமிழில் எடுத்து படிக்கலாம். கரெக்டாக, தமிழ் மீடியம் பொறுத்த வரையும் வந்து சில வார்த்தைகள் வந்து இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க, அதை படித்து தான் ஆகும். சரியா, அந்த மாதிரி வார்த்தைகளை வந்து படிங்க. ஓகே, இப்போ கிரசண்டை பொறுத்தவரை யார் ஃபவுண்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஜலு லக்ஷ்மி நரசு. இப்போ 1852 என்ன பார்த்தோம் அப்படின்னா மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். இது ரொம்ப 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 முக்கியமானது. எந்த மாதம்னா February 26. சரியா, இது ரொம்ப முக்கியமானது. மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் February 26, 1852. சரியா, ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் இன் சவுத் இந்தியா. அங்கே எப்படி ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் இன் இந்தியா பார்த்தோம், இது வந்து தென்னிந்தியாவோட பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன், ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன். ஃபவுண்டர் யார் அப்படின்னா கஜலு லக்ஷ்மி நரசு, ஸ்ரீனிவாசனார், ஹார்லி, 3 பேர் தான் ஃபவுண்டர். சரியா, இந்த கஜலு லக்ஷ்மி நரசு வந்து என்ன பத்திரிகையை ஃபவுண்ட் பண்ணிக்காரு அப்படின்னா வந்து கிரசன்ட் அப்படின்ற பத்திரிக்கை. அடுத்து வந்து இந்த அசோசியேஷனோட மெயின் வேலை என்ன அப்படின்னா டார்ச்சர் ஆக்டை அபாலிஷ் பண்ணணும். அபாலிஷன் ஆஃப் டார்ச்சர் ஆக்ட். டார்ச்சர் ஆக்டை வந்து எப்படி அபாலிஷ் பண்ணணும் அப்படின்னா டார்ச்சர் கமிஷன் ஒன்று வைக்கிறாங்க. சரியா, டார்ச்சர் கமிஷன் ஒன்று வச்சு இந்த டார்ச்சர் ஆக்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அபாலிஷ் பண்ணுறாங்க. ஓகேவா, இப்போ பாருங்க 1865. ஓகே, 1865 பொறுத்தவரையும் வந்து இந்தியா சொசைட்டி. 1866 இதை பொறுத்தவரை வந்து ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன். ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன் 1865 பொறுத்தவரை இந்தியா சொசைட்டி, 1866 பொறுத்தவரை ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன். இது ரெண்டுமே எங்க இருக்கு அப்படின்னா லண்டன்ல இந்தியர்கள் வாழ்வாங்க இல்லையா, அவங்களோட ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு லண்டன்ல இருக்கு. இதோட ஃபவுண்டர் யாரு, இது ரெண்டுக்குமே ஃபவுண்டர் யாரு அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி.
தாதாபாய் நவ்ரோஜி தான். இது ரெண்டோட ஃபவுண்டருமே யார் அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி. 65ல் வந்து இந்தியா சொசைட்டி, 66ல் வந்து ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன் அப்படின்றது. ரெண்டுமே எங்கே இருக்குது அப்படின்னா லண்டனில் இருக்குது. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ பாருங்க 1870 வந்து என்ன அப்படின்னா பூனா சர்வஜனிக் சபா. இதோட ஃபவுண்டர் யாரு அப்படின்னா எம்ஜி ரானடே. எங்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னா பூனேல. சரியா? 1870 பார்த்தா பூனா சர்வஜனிக் சபா. யார் ஃபவுண்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஜி ரானடே தான் ஃபவுண்டர். எங்கே ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா வந்து பூனால ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேவா? இப்போ 1875 பொறுத்தவரையும் வந்து இந்தியா லீக்ன்ற ஒரு அசோசியேஷன். சரியா? இதோட ஃபவுண்டர் யாரு அப்படின்னா சிஷிர் குமார் கோஷ். இதோட ஃபவுண்டர் யாரு? சிஷிர் குமார் கோஷ். சரியா? இந்த சிஷிர் குமார் கோஷ் ஃபவுண்ட் பண்ண முக்கியமான பத்திரிகையோட பேர் வந்து மேகசினோட பேர் என்ன? அம்ரித் பஜார் பத்திரிகா. சரியா? சிஷிர் குமார் கோஷோட முக்கியமான பத்திரிகை பேர் என்ன? அம்ரித் பஜார் பத்திரிகா. இது வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க ஏற்கனவே. சரியா? சிஷிர் குமார் கோஷோட பத்திரிகை வந்து அம்ரித் பஜார் பத்திரிகா. 1875ல என்ன கண்டுபிடிச்சது, என்ன ஃபவுண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்தியா லீக்ன்ற ஒரு அசோசியேஷனை ஃபவுண்ட் பண்ணியிருக்காரு. ஓகே, யாரு அப்படின்னா சிஷிர் குமார் கோஷ். சரி, இப்போ 1876ல வந்து இந்தியன் அசோசியேஷன் அடுத்து 83ல வந்து இந்தியன் நேஷனல் கான்ஃபரன்ஸ். இது ரெண்டோட ஃபவுண்டர் யாரு அப்படின்னா வந்து சுரேந்திரநாத் பானர்ஜி. ஓகே. 76ல பாத்தீங்கன்னா இந்தியன் அசோசியேஷன், 83ல பார்த்தோம்னா இந்தியன் நேஷனல் கான்ஃபரன்ஸ். இது ரெண்டோட ஃபவுண்டர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுரேந்திரநாத் பானர்ஜி. ஓகே, இப்போ பாருங்க 1883 பொறுத்தவரை எது அப்படின்னா வந்து இந்தியன் நேஷனல் யூனியன். இந்தியன் நேஷனல் யூனியனை பொறுத்தவரை ஃபவுண்டர் யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏஓ ஹியூம் அப்படின்றவர் தான் வந்து இந்தியன் நேஷனல் யூனியனோட ஃபவுண்டர். சரியா? இந்தியன் நேஷனல் யூனியனோட ஃபவுண்டர் யாரு அப்படின்னா ஏஓ ஹியூம். 1883 இந்தியன் நேஷனல் யூனியன் எது அப்படின்னா 1883. இந்த இந்தியன் நேஷனல் யூனியன் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து 1885ல இந்தியன் நேஷனல் காங்கிரஸா மாறுச்சு, ஐஎன்சியா மாறுச்சு. சரியா? அப்ப இந்தியன் நேஷனல் யூனியனோட ஃபவுண்டர் யாரு அப்படின்னு கேட்டா ஏஓ ஹியூம். எப்போ அப்படின்னா 1883. இந்தியன் நேஷனல் யூனியன் தான் என்னவா மாறுச்சு அப்படின்னா 1883 இந்தியன் நேஷனல் காங்கிரஸா மாறிருக்கு. அது எப்படி மாறுச்சுன்னு பார்க்கலாம். இப்ப 1884 பொறுத்தவரை வந்து என்ன அப்படின்னா மெட்ராஸ் மகாஜன சபா. MMSன்னு சொல்லுவோம். சரியா? மெட்ராஸ் மகாஜன சபாவை பொறுத்தவரை என்ன அப்படின்னா செகண்ட் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் ஆஃப் தமிழ்நாடு அல்லது சவுத் இந்தியா. சரியா? செகண்ட் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன். ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் அங்க பார்த்தோம் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் சொல்லி. இது செகண்ட் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன். சரியா?
ஓகே 1884. இதோட ஃபவுண்டர் வந்து 4 பேர். யார் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் சுப்பிரமணிய ஐயர், சரியா? ரெண்டாவது வீரராகவாச்சாரி, சரியா? அடுத்து மூணாவது அனந்தசார்லு, ரெங்கையா, சரியா? இவர் இந்த ரெங்கையான் இருக்கார் இல்லையா, இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் மெட்ராஸ் மகாஜன சபா. ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் யாரு அப்படின்னா வந்து ரெங்கையா, சரியா? இந்த அனந்தசார்லு யாரு அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி, சரியா? ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெங்கையா. ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி யாரு பாத்தீங்க அப்படின்னா வந்து அனந்தசார்லு. இல்ல முக்கியமான மெம்பர்ஸ் வந்து இருந்திருக்காங்க. யார் யாரு அப்படின்னா வந்து பாலாஜி ராவ், சரியா? அடுத்து ராமசுவாமி, சிபி ராமசுவாமின்னு சொல்லுவாங்க. சிபி ராமசுவாமி, பாலாஜி ராவ், இவங்க எல்லாமே வந்து முக்கியமான பர்சன். இப்போ 1884 பொறுத்தவரை மெட்ராஸ் மகாஜன சபா. மெட்ராஸ் மகாஜன சபா ரெண்டாவது பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் ஆஃப் தமிழ்நாடு அல்லது சவுத் இந்தியான்னு சொல்றோம். இதோட ஃபவுண்டர் பாருங்க சுப்பிரமணிய ஐயர், வீரராகவாச்சாரி, அனந்தசார்லு, ரெங்கையா. இவர் ரெங்கையான்றவர் யாரு அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் எம்எம்எஸ் மெட்ராஸ் மகாஜன சபாக்கு. அனந்தசார்லுன்றவர் வந்து ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி ஆஃப் எம்எம்எஸ் மெட்ராஸ் மகாஜன சபாவுக்கு ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி. இம்பார்ட்டன்ட் மெம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து பாலாஜி ராவ், சிபி ராமசுவாமி அப்படின்றவங்க. ஓகேவா? இப்போ 1885 பொறுத்தவரை எது அப்படின்னா பாம்பே பிரசிடென்சி அசோசியேஷன். பாம்பே பிரசிடென்சி அசோசியேஷன். இதோட ஃபவுண்டர் யாரு அப்படின்னா பத்ருதீன் தியாப்ஜி. கேடி திலாக். இந்த கேடி திலாக்ன்றது யாரு அப்படின்னா மெம்பர் ஆஃப் பிரார்த்தனா சமாஜ். பிரார்த்தனா சமாஜோட மெம்பர். சரியா? பத்ருதீன் தியாப்ஜி, கேடி திலாக். அடுத்து பெரோசா மேத்தா. இவங்கள 3 பேரை என்னன்னு சொல்றாங்கன்னா பாம்பே மும்மூர்த்திகள்னு சொல்றாங்க. சரியா? பாம்பே முன்மூர்த்திகள்னு சொல்றாங்க. 1885 பொறுத்தவரையும் பாம்பே பிரசிடென்சி அசோசியேஷன் யார் யார் இருக்கா அப்படின்னா ஃபவுண்டர் வந்து பத்ருதீன் தியாப்ஜி, கேடி திலாக், பெரோசா மேத்தா. கேடி திலாக்ன்றது யார் அப்படின்னா பிரார்த்தனா சமாஜோட ஃபவுண்டர். இப்போதான் நம்ம என்ன வரோம் அப்படின்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் பொறுத்தவரை 1885. இது எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு பார்க்கலாம். சரி, ஓகே. இப்போ பாருங்க 1884 பொறுத்தவரையும் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா தியோசாபிக்கல் சொசைட்டியோட கான்ஃபரன்ஸ். தியோசாபிக்கல் சொசைட்டியோட கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு. எங்க அப்படின்னா வந்து அடையார்ல. எங்க? அடையார்ல. அங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்படி எல்லா அசோசியேஷனும் பிரிஞ்சு இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் மர்ஜ் பண்ணி ஒரே அசோசியேஷனா ஃபார்ம் பண்ணாதான் 1885 டிசம்பர் 28ல ஃபார்ம் பண்ணதான் வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்.
சரியா? இப்போ இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட ஃபவுண்டர் யாரு அப்படின்னு பார்த்தா ஏஓ ஹியூம். அப்ப ஐஎன்சியோட ஃபவுண்டர்னு கேட்டாங்கன்னா ஏஓ ஹியூம். ஏன்றது ஆலன், ஓன்றது ஆக்டோவன். அப்ப ஆலன் ஆக்டோவன் ஹியூம் அப்படின்றவர். இவர் யாரு? இவர் வந்து என்ன அப்படின்னா ஃபவுண்டர் ஆஃப் ஐஎன்சி. ஐஎன்சியோட ஃபவுண்டர் வந்து ஆலன் ஆக்டோவன் ஹியூம். அதே ஃபாதர் ஆஃப் ஐஎன்சின்னு கேட்டாலும் யாரு அப்படின்னா ஆலன் ஆக்டோவன். இந்திய தேசிய இயக்கத்தின் தந்தை அப்படின்னு கேட்டாலும் யாரு அப்படின்னா ஆலன் ஆக்டோவன். ஃபாதர் ஆஃப் ஐஎன்சின்னு கேட்டாலுமே யாரு அப்படின்னா ஆலன் ஆக்டோவன். ஐஎன்சியோட ஃபவுண்டர் அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து ஆலன் ஆக்டோவன். சரியா? இப்போ 1884 தியோசபிக்கல் சொசைட்டி கான்ஃபரன்ஸ் எங்க நடந்துச்சுன்னா அடையாள நடந்துச்சு. அங்க என்ன பேசுனாங்க அப்படின்னா எல்லா அசோசியேஷனையும் மர்ஜ் பண்ணலாம், ஆல் அசோசியேஷனை மர்ஜ் பண்ணலாம். எல்லா அசோசியேஷனையும் என்ன பண்ணலாம்? மர்ஜ் பண்ணி ஒரு அசோசியேஷனா கொண்டு வந்தது தான் வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். சரியா? இந்த வருஷம் அப்படின்னா 1885 டிசம்பர் 28. சரியா? ஓகேயா? ஃபர்ஸ்ட் மீட்டிங் எங்க நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மீட்டிங் எங்க நடக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பாம்பேல ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாம்பேல டிசம்பர் 28, 1885. எங்க அப்படின்னா கோகுல்தாஸ் தேஜ்வால் சான்ஸ்கிரிட் காலேஜ். கோகுல்தாஸ் தேஜ்வால் சான்ஸ்கிரிட் காலேஜ்ல என்ன நடக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் மீட்டிங் நடக்குது. எங்க அப்படின்னா பாம்பேல. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோகுல்தாஸ் தேஜ்வால் சான்ஸ்கிரிட் காலேஜ்ல நடக்குது. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் நடக்கும்போது ஐஎன்சியோட பிரசிடென்ட்டா யார் இருந்தது அப்படின்னா WC பானர்ஜி. ஐஎன்சியோட பிரசிடென்ட்டா யார் இருந்தா அப்படின்னா WC பானர்ஜி. எத்தனை பேர் பார்ட்டிசிபேட்? இன்ட்ரோடக்ஷன்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா 72 பேர் பார்ட்டிசிபேட் பண்றாங்கன்னு பார்த்தோம். கரெக்டா? 72ல 22 ஃப்ரம் மெட்ராஸ் பிரசிடென்சி, 2 ஃப்ரம் முஸ்லிம் லீக். சரியா? இப்போ மெட்ராஸ் பிரசிடென்சியை பொறுத்தவரையும் 16 6ன்னு பிரிக்கிறோம். இந்த 16 ஃப்ரம் தமிழ்நாடு, இந்த 6 ஃப்ரம் ஆந்திரா. அப்போ ஆந்திராவும் இந்த இதுல தான் இருந்துச்சு அப்படின்னா மெட்ராஸ்ல தான் இருந்தது. அப்போ 16 ஃப்ரம் தமிழ்நாடு, 6 ஃப்ரம் ஆந்திரா. மொத்தம் பார்ட்டிசிபேட் பண்ணவங்க 72 பேர். அதுல 22 பேர் வந்து மெட்ராஸ் பிரசிடென்சியை சார்ந்தவங்க. அதுல 16 வந்து தமிழ்நாடு, 6 வந்து ஆந்திரா, 2 வந்து முஸ்லிம். ஓகே, சரி. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் செஷன் ஃபர்ஸ்ட் ரெசல்யூஷன். சரியா? நம்ம ஃபர்ஸ்ட் எப்போ பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஹெல்ட் அட் டிசம்பர் 28, 1885ன்னு பார்த்தோம். எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க? 72 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. சரியா? அதுல ஃபர்ஸ்ட் செஷன் ஐஎன்சி செஷன் ஃபர்ஸ்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் ரெசல்யூஷன் யார் கொடுத்ததுன்னா சுப்பிரமணியனார் கொடுத்தாரு. பிரசிடென்ட் செலெக்ஷனுக்காகனா ஃபர்ஸ்ட் ரெசல்யூஷன். பிரசிடென்ட் யார் பார்த்தோம் அப்படின்னா WC பானர்ஜின்னு பார்த்தோம். யாரை பார்த்தோம் அப்படின்னா WC பானர்ஜின்னு பார்த்தோம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ரெசல்யூஷன் யார் வந்து G சுப்பிரமணியனார். ஃபர்ஸ்ட் செஷன்ல பிரிட்டிஷ் வைஸ்ராய் யார் இருந்ததுன்னா லார்ட் டஃபன் இருந்தார். இந்த லார்ட் டஃபன் வந்து இந்தியன் கவர்னர் ஜெனரலா 84, 88ல இருந்திருப்பாரு. சரியா? இந்தியன் கவர்னர் ஜெனரலா எந்த வருஷம் இருந்திருப்பாருன்னா 84, 88ல வந்து இருந்திருப்பாரு லார்ட் டஃபன். அடுத்து கவர்னர் ஆஃப் பெங்காலா யார் இருந்தது அப்படின்னா லார்ட் ரீ. கவர்னர் ஆஃப் பெங்காலா வந்து யார் இருந்தது அப்படின்னா லார்ட் ரீ. செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் இந்தியா, இந்தியன் ஸ்டேட்டுக்கான செக்ரட்டரியா யார் இருந்தது அப்படின்னா லார்ட் கிராஸ். புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் செஷன் ஃபர்ஸ்ட் ரெசல்யூஷன் யாருன்னா வந்து சுப்பிரமணியனார். இவர் என்ன எதுக்காக அந்த ஃபர்ஸ்ட் ரெசல்யூஷன்னா பிரசிடென்ட் செலெக்ஷனுக்காக. அப்படி வந்து பிரசிடென்ட் யார் அப்படின்னு பார்த்தோன்னா WC பானர்ஜி. புரிஞ்சுதுங்களா? ஓகே, பிரிட்டிஷ் வைஸ்ராயா யார் இருந்தது அப்படின்னா வந்து லார்ட் டஃபன்.
அந்த லார்ட் டஃபரின் வந்து 84ல இருந்து 88 வரையும் இந்தியன் கவர்னர் ஜெனரலா இருந்திருக்காரு. அடுத்து கவர்னர் ஆஃப் பெங்காலா யார் இருந்தது அப்படின்னா வந்து லார்ட் ரீ வந்து கவர்னர் ஆஃப் பெங்காலா இருந்தாரு. செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் இந்தியாவா இருந்தவர் யாரு அப்படின்னா லார்ட் கிராஸ். இப்போ செகண்ட் கான்ஃபரன்ஸ் எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1886ல வந்து செகண்ட் கான்ஃபரன்ஸ் நடக்குது. எப்போ நடக்குது அப்படின்னா 1886ல. இது எங்க நடக்குது அப்படின்னா கொல்கத்தா. எங்க நடக்குது? கொல்கத்தா. இதுல பிரசிடென்டா யார் இருந்தது அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி. தாதாபாய் நவ்ரோஜியை பொறுத்தவரை 3 டைம்ஸ் வந்து ஐஎன்சி பிரசிடென்டா இருந்திருக்காரு. ஐஎன்சி பிரசிடென்டா எத்தனை தடவை இருந்திருப்பாரு அப்படின்னா 3 தடவை வந்து இருந்திருப்பாரு. இதுல பிரசிடென்டா இருந்தவர் யாரு அப்படின்னா வந்து தாதாபாய் நவ்ரோஜி. எங்க நடந்துச்சு அப்படின்னா வந்து கொல்கத்தால நடந்த கான்ஃபரன்ஸ். புரிஞ்சுதுங்களா? சரி, இதுல எத்தனை மெம்பர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னா 437 மெம்பர்ஸ். எத்தனை மெம்பர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க அப்படின்னா வந்து 437 மெம்பர்ஸ். அதுல வந்து 46 இஸ் ஃப்ரம் சென்னை பிரசிடென்சி. எத்தனை பேர் அப்படின்னா 46 இஸ் ஃப்ரம் சென்னை பிரசிடென்சி. சென்னை பிரசிடென்சில இருந்து எத்தனை பேர் அப்படின்னா வந்து 46. 437 மெம்பர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதுல 46 வந்து சென்னை பிரசிடென்சில இருக்காங்க. இப்போ செகண்ட் கான்ஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 1886 எங்க நடந்துச்சு அப்படின்னா கொல்கத்தா. அதுல பிரசிடென்டா இருந்தவர் யாரு அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி. தாதாபாய் நவ்ரோஜியை பொறுத்தவரையும் வந்து 3 தடவை ஐஎன்சி பிரசிடென்டா இருக்கு. எத்தனை தடவை ஐஎன்சி பிரசிடென்டா இருக்காரு? 3 தடவை ஐஎன்சி பிரசிடென்டா இருந்திருக்காரு. எத்தனை மெம்பர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னா 437 மெம்பர்ஸ். அதுல 46 மெம்பர்ஸ் வந்து சென்னை பிரசிடென்சியை சார்ந்து. ஓகேயா? இதுக்கப்புறம் லார்ட் டஃபரின் இருக்கா இல்லையா, லார்ட் டஃபரின் வந்து ஒரு டீ பார்ட்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்காரு செகண்ட் கான்ஃபரன்ஸ். இது ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். ஓகே, செகண்ட் கான்ஃபரன்ஸ் அவ்வளோதான். சரி, இப்போ பாருங்களேன், அடுத்த கான்ஃபரன்ஸ், மூணாவது கான்ஃபரன்ஸ் 1887ல நடக்குது. தேர்ட் கான்ஃபரன்ஸ். எத்தனாவது கான்ஃபரன்ஸ்? தேர்ட் கான்ஃபரன்ஸ். இதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இதுதான் ஃபர்ஸ்ட் சவுத் இந்தியாவில் நடந்த கான்ஃபரன்ஸ். அப்ப எங்க நடந்திருக்கு அப்படின்னா மேக்கிஸ் கார்டன், சென்னை. சென்னையில உள்ள மேக்கிஸ் கார்டன்ல. இந்த மேக்கிஸ் கார்டன்ல பிறந்தவர் யாரு அப்படின்னா அயோத்திதாசர் பிறந்தவர். அயோத்திதாசர் பிறந்த இடம். அயோத்திதாசர் பிறந்த இடம் வந்து மேக்கிஸ் கார்டன். அப்ப இது வந்து ஃபர்ஸ்ட் சவுத் இந்தியால நடந்த கான்ஃபரன்ஸ். ஃபர்ஸ்ட் அவுட்டோர் கான்ஃபரன்ஸ்னு சொல்றாங்க. அவுட்டோர்னா வெளி நடந்த கான்ஃபரன்ஸ். சரியா? அவுட்டோர் கான்ஃபரன்ஸ். இப்போ பிரசிடென்டா யார் இருக்கா அப்படின்னா வந்து பத்ருதீன் தியாப்ஜி. பத்ருதீன் தியாப்ஜி நம்ம எங்க பார்த்தோம்? பாம்பே பிரசிடென்சி அசோசியேஷனோட ஃபவுண்டர்னு பார்த்தோமா? இங்க வந்து பிரசிடென்டா யார் இருக்கா அப்படின்னா வந்து பத்ருதீன் தியாப்ஜி. பத்ருதீன் தியாப்ஜி பார்த்தோம். இவர் ஃபர்ஸ்ட் முஸ்லிம் பிரசிடென்ட். ஃபர்ஸ்ட் முஸ்லிம் பிரசிடென்ட் ஆஃப் ஐஎன்சி. ஃபர்ஸ்ட் முஸ்லிம் பிரசிடென்ட் ஆஃப் ஐஎன்சி. ஐஎன்சியோட ஃபர்ஸ்ட் முஸ்லிம் பிரசிடென்ட் யாரு அப்படின்னா வந்து பத்ருதீன் தியாப்ஜி. இதுல எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க அப்படின்னா 607 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. அதுல 362 பேர் ஃப்ரம் சென்னை. சென்னை பிரசிடென்சி. சென்னை பிரசிடென்சில எத்தனை பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 362 பேர். ஓகேயா? சரி, இந்த கான்ஃபரன்ஸ் அப்போ, இந்த தேர்ட் கான்ஃபரன்ஸ் அப்போ ஒரு புக் வந்து வெளியிட்டு இருக்காங்க. அந்த புக்கு யாரோட புக் அப்படின்னா ஏஓ ஹியூமோட புக். ஏஓ ஹியூமோட புக். என்ன புக்குன்னா, புக்கு பேரு An Old Man Spoke. An Old Man Spoke அப்படின்ற புக். சரியா? யாரோடது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏஓ ஹியூமோட புக். தேர்ட் கான்ஃபரன்ஸ் அப்போ யாரோட புக் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க? ஏஓ ஹியூமோட புக் An Old Man Spoke. அப்ப இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. An Old Man Spoke யாரோட புக் அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏஓ ஹியூமோட புக். இது வந்து மேக்கிஸ் கார்டன்ல நடந்தது. மேக்கிஸ் கார்டன்ல நடந்தது. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட்
சவுத் இந்தியாவில் நடந்த ஐஎன்சி கான்ஃபரன்ஸ். சரியா? இதோட பிரசிடென்ட் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பட்ருதீன் தியாப்ஜி. பட்ருதீன் தியாப்ஜி எங்க பார்த்தோம் அப்படின்னா பாம்பே பிரசிடென்சி அசோசியேஷனோட ஃபவுண்டர் அப்படின்னு பார்த்தோம். சரியா? இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் முஸ்லீம் பிரசிடென்ட் ஆஃப் ஐஎன்சி. ஐஎன்சியை பொறுத்தவரை முதல் முஸ்லீம் பிரசிடென்ட் யார் அப்படின்னா பட்ருதீன் தியாப்ஜி. எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க? 607 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அதில் எத்தனை பேர் சென்னை பிரசிடென்சி? 362 பேர் ஃப்ரம் சென்னை பிரசிடென்சி. ஏஓ ஹியூமோட புக்கு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த புக்கு பேர் வந்து அண்ட் ஓல்டு மேன்ஸ் கோ. ஓகே, கிளியர்? இப்போ 1888 பொறுத்தவரை 1888 பொறுத்தவரையும் எத்தனாவது கான்ஃபரன்ஸ்னா 4th கான்ஃபரன்ஸ். சரியா? 4th கான்ஃபரன்ஸ் எங்க நடந்திருக்கு அப்படின்னா அலகாபாத். அலகாபாத்ன்றது இது பழைய பேர். இப்ப அலகாபாத்தோட பேர் என்னப்பா? பிரயாக்ராஜ். இப்ப நியூஸ்ல நீங்க அலகாபாத்னு பார்க்க முடியாது, பிரயாக்ராஜ்னு தான் பார்க்க முடியும். சரியா? அலகாபாத்ன்றது பழைய பேரு. அப்ப இப்ப அலகாபாத்தோட பேர் வந்து என்ன அப்படின்னா வந்து பிரயாக்ராஜ். சரியா? இதோட பிரசிடென்ட் யார் இருந்தா? 4th கான்ஃபரன்ஸோட பிரசிடென்ட் யார் இருந்தான்னா ஜார்ஜ் யூல். இவர் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் பிரசிடென்ட். ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் பிரசிடென்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் யூல். 1888 பொறுத்தவரை ஃபோர்த் கான்ஃபரன்ஸ் எங்க நடந்துச்சுன்னா அலகாபாத். அலகாபாத்தோட புது பேர் என்னப்பா? பிரயாக்ராஜ். இப்போ நம்ம அலகாபாத் சொல்லக்கூடாது, இப்போ பிரயாக்ராஜ் தான் சொல்லணும். சரியா? பிரசிடென்ட் யார் இருந்தா அப்படின்னா வந்து ஜார்ஜ் யூல் அப்படின்றவர் பிரசிடென்டா இருந்தாரு. இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் பிரசிடென்ட். யாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் பிரசிடென்ட். இப்போ இந்த கேள்விகள்லாம் எப்படி இருக்கலாம்? இப்போ இப்படி வரோமே, அப்போ கேள்விகள்லாம் எப்படி இருக்கலாம்னா எந்தெந்த இடத்துல நடந்துச்சு இல்லையா, இதை வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டர் பண்ண சொல்லலாம். இந்த ப்ரீ காங்கிரஸ் நம்ம பார்த்தோம்ல, ஆக்சுவலா இப்போ பார்க்கறது எல்லாமே ப்ரீ காங்கிரஸ் கிடையாது. சரியா? 1885 அப்புறம் பார்க்கறது எதுவுமே வந்து ப்ரீ காங்கிரஸ் கிடையாது. சரியா? அப்போ காங்கிரஸ் முன்னாடி இருந்தது நம்ம பார்த்தோம்ல, அப்போ ப்ரீ காங்கிரஸ்க்குரிய குரோனாலஜிக்கல் ஆர்டர் எந்த அசோசியேஷனுக்கு அப்புறம் இந்த அசோசியேஷன் வந்துச்சு அப்படின்ற மாதிரியும் வந்து கொஸ்டின் வந்து கேட்கலாம். இப்போ 4th கான்ஃபரன்ஸோட பிரசிடென்ட் யாரு அப்படின்னு கேட்கலாம். ஜார்ஜ் யூல். சரியா? ஜார்ஜ் யூல் வந்து 4th கான்ஃபரன்ஸோட பிரசிடென்ட். ஆக்சுவலி நீங்க டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பரே பார்த்தீங்க அப்படின்னா வந்து இங்கிலீஷ்ல இருக்கிறது தான் ஃபைனல் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. சரியா? அப்போ நீங்க பொதுவாகவே வந்து இங்கிலீஷ்ல சில விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்க பாருங்க. தமிழை விட வந்து தமிழ்ல தெரிஞ்சுக்கணும், பட் ஆனால் இங்கிலீஷ்ல சில விஷயங்களை வந்து பாருங்க. சரியா? இன்கேஸ் மொழிபெயர்ப்பு வந்து தப்பா இருக்கலாம், மேபி தப்பா இருக்கலாம். அதனால கொஸ்டின் டவுட் இருந்தது அப்படின்னா டக்குன்னு இங்கிலீஷ் வெர்ஷன் வந்து பார்த்துருங்க. ஏன்னா இங்கிலீஷ்ல இருக்கிறது தான் வந்து ஃபைனல்னு சொல்லி கொஸ்டின் பேப்பர்லேயே போட்டிருப்பாங்க. ஓகே, 4th கான்ஃபரன்ஸை பொறுத்தவரை எங்கன்னா அலகாபாத், பிரயாக்ராஜ்னு சொல்கிறோம். ஜார்ஜ் யூல் இவர் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் பிரசிடென்ட். ஓகே, இப்போ பாருங்க 1889 பொறுத்தவரையும் 5th கான்ஃபரன்ஸ். 89 பொறுத்தவரை என்ன கான்ஃபரன்ஸ்? 5th கான்ஃபரன்ஸ். 5th கான்ஃபரன்ஸோட பிரசிடென்ட் யாரு அப்படின்னா வெட்டர்பர்ன். ஓகே, வெட்டர்பர்ன் வந்து 5th கான்ஃபரன்ஸோட பிரசிடென்ட். வெட்டர்பர்ன், வில்லியம் வெட்டர்பர்ன். வில்லியம் வெட்டர்பர்ன் இங்க நடக்குது மும்பை. ஓகே, சரி இப்போ பாருங்க 1889ல எத்தனாவது கான்ஃபரன்ஸ்? 5th கான்ஃபரன்ஸ். எங்க நடந்தது அப்படின்னா வந்து மும்பை. எங்க நடந்தது அப்படின்னா மும்பை. இதோட பிரசிடென்ட் யாரு அப்படின்னா வந்து வில்லியம் வெட்டர்பர்ன். இவர் யாரு அப்படின்னா வந்து ஜார்ஜ் யூல் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் பிரசிடென்ட் ஆஃப் ஐஎன்சின்னு பார்த்தோமா. வில்லியம் வெட்டர்பர்ன் வந்து செகண்ட் இங்கிலீஷ் பிரசிடென்ட் ஆஃப் ஐஎன்சி. செகண்ட் இங்கிலீஷ் பிரசிடென்ட் ஆஃப் ஐஎன்சி. ஐஎன்சியோட இரண்டாவது இங்கிலீஷ் பிரசிடென்ட் வந்து இவர் யாரு? வில்லியம் வெட்டர்பர்ன். அப்போ மொத்தம் எத்தனை இங்கிலீஷ் பிரசிடென்ட்ஸ் இருப்பாங்க அப்படின்னா 4 இங்கிலீஷ் பிரசிடென்ட்ஸ் ஐஎன்சியில் இருப்பாங்க. சரியா?
ஃபிஃப்த் பிரசிடென்ட் பொறுத்தவரை எங்கே இருந்து நடந்துச்சு அப்படின்னா வந்து மும்பையில் நடந்துச்சு. யார் பிரசிடென்ட் யார் அப்படின்னு ஃபிஃப்த் கான்ஃபரன்ஸ் வந்து மும்பையில் நடந்துச்சு. பிரசிடென்ட் யாருன்னா வில்லியம் வெட்டர்பர்க் அப்படின்றவர் வந்து பிரசிடென்ட். ஓகே, இந்த வில்லியம் வெட்டர்பர்னை பொறுத்தவரை ரொம்ப முக்கியமான விஷயம், ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின், இவர் வந்து செகண்ட் ஃபாதர் ஆஃப் ஐஎன்சி. செகண்ட் ஃபாதர் ஆஃப் ஐஎன்சி. ஐஎன்சியோட முதல் ஃபாதர் யார் பார்த்தோம் அப்படின்னா ஏஓ ஹியூம் பார்த்துருப்போம். இவர் யார் அப்படின்னா செகண்ட் ஃபாதர் ஆஃப் ஐஎன்சி. ஓகே.